அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு 20 பைசா நாணயம், அலுமினியம் மெட்டலு, 1982 டு 1994 வரைக்கும் இதில் வச்சுருக்கேன். ஆல் இயர் ஆல் மிண்டு. 96, 97 2 வருஷம் ஒவ்வொரு மிண்டு தான் வைக்கலைன்னா. கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி, என்கிட்டையும் இல்லை. வாங்க பார்ப்போம். 1982 இது கமெண்ட்ஸ் ஆகும். மிண்டுகளை வந்து தெளிவாக பார்த்துக்கணுன்னே, 1982 ஒரு ஹைதராபாத் மிண்டு ஸ்கேர் காயினு 200 ஒரு நாணயத்தினோட விலை. இங்கே வைக்கிறேன். 82 ஒரு மும்பை மிண்டு, 1982 மும்பை மிண்டு. மிண்டு மட்டும் நல்லா தெரியுதான்னு பாருங்கள், இல்லைன்னா காயின் வாங்குறது வேஸ்ட். 1983 ஒரு ஹைதராபாத் மிண்டு, 200 அதோட ரேட்டு. மிண்டு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கவா? ஸ்டார் 83 மொத்தம் 2 மிண்டு தான். இன்னொன்று கொல்கட்டா. கீழே எதுவுமே இருக்காது. காயின் யூஎன்சி காயின் 1983 கீழே எந்த மிண்டும் இருக்காது. அடுத்து 84 ஒரு ஹைதராபாத் ஸ்டார். 90% இதில் நான் வந்து யூஎன்சி காயின் தான் வச்சுருக்கேன். 1-2 தான் யூஸ்டு காயினாக இருக்கும். 84 மும்பை. ஒரு கொல்கட்டா. கீழே எதுவுமே இருக்காது. 20 பைசே 1984 கீழே ஒன்றும் இருக்காது. இதெல்லாம் யூஎன்சி காயின் எல்லாமே. 84 அடுத்து 85 ஒரு ஹைதராபாத். 85 கீழே ஸ்டார் இருக்குது பார்த்துக்கோங்க. ஹைதராபாத்துக்கு அடுத்து ஒரு மும்பை டைமண்ட். மும்பையை அடுத்து ஒரு கொல்கட்டா. கீழே எதுவுமே இருக்காது. அடுத்து 86 ஒரு ஹைதராபாத் மின்ட். ஸ்டார் நல்லா தெரியுதான்னு பார்த்துக்கணும். காயின் யூஎன்சி காயின் 86 ஒரு மும்பை. இதில் வந்து மிண்டு தான் முக்கியம், வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. 86 ஒரு கொல்கட்டா. 3 நாணயமே யூஎன்சி காயின் தான். அலுமினியத்தில் வந்து இப்போ யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரேர். கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 86க்கு அடுத்து 87 2 மிண்டு தான். 87 ஒரு ஹைதராபாத். 87 ஒரு கொல்கட்டா. காயின் கண்டிஷனை பார்த்துக்கோங்க என்ன. 87 ஒரு கொல்கட்டா. அடுத்து 88 ஒரு ஹைதராபாத். 88 ஒரு மும்பை மிண்டபாத்து. 88 ஒரு கொல்கட்டா. கீழே எதுவுமே இருக்காது. 3மே யூஎன்சி காயின் தான். அடுத்து 89
89 ஒரு ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கோங்க. 89 ஒரு கொல்கட்டா, கீழே எதுவுமே இருக்காது. அதுக்கடுத்து 90 2 மின்ட்டு ஒரு ஹைதராபாத் மின்ட்டை பார்த்துக்கணும். 1990 ஹைதராபாத் மின்ட்டு. 1990 கொல்கட்டா மின்ட்டு. ஸ்கேர் காயின் இதெல்லாம், கீழே எதுவுமே மின்ட் இருக்காது. ஸ்கேர் காயின். ஸ்கேரே விலை கம்மியாக இருக்கும், காமன் விலை அதிகமாக இருக்கும். 90 வச்சா 90 கடுத்து 91 ஹைதராபாத் யூஸ்டு கண்டிஷன். 91 ஒரு கொல்கட்டா, கீழே மின்ட் இருக்காது. ஒரே ஒரு செட்டு கஷ்டப்பட்டு எடுத்தேன் இன்றைக்கி, ரொம்ப நாளைக்கு அப்புறம். 92க்கு அடுத்து 92 ஹைதராபாத் 1 மின்ட்டு தான். ஒரு காயின் பாருங்கள் என்ன விலைன்னு, 500 ரூபா. 92 ஹைதராபாத் அவ்வளோ ரேர், ஒரே ஒரு மின்ட்டு தான். 94 1994 ஹைதராபாத் மின்ட்டு. 1994 ஹைதராபாத் மின்ட்டு. ஒரு நாணயம் 600, 600 ரூபா. மொத்தம் 26 வகையான நாணயங்கள். மொத்தம் 26 வகையான நாணயங்கள். இந்த 26 வகையும் தனித்தனியாக எழுதி, மின்ட்டுக்கு கீழே ரேட்டு போட்டு, முதல்ல வருஷக்கத்தான் போட்டு வந்தேன். அப்புறம் நிறையா இருந்தோடனே ஒவ்வொரு வருஷத்துக்கும் 3 மின்ட்டு 2 மின்ட்டுகளை வருஷக்க போட்டு மொத்தம் 26 நாணயம் இதில் இருக்குது. 2 4 6 7 9 12 14 17 19 21 23 24 25. 25க்கு மேலே இது ஒன்று கழிக்கணும். இந்த வித்தவுட் மின்ட்டுங்கிறத ஒன்று கழிக்கணும். அது 350 ரூபா. அதெல்லாம் இது வைக்கலை. தேவைன்னா வாங்கிக்கோங்க, என்கிட்ட இருக்கு. ஆனால் டைமண்ட் போட்ட காயினும் இருக்குது, மின்ட் இல்லாததும் இருக்குது. அதனால தான் அதை கூட்டி போட்டு 200 குறைச்சிட்டேன். 4950. அப்புறம் இதில் ஒரு 100 ரூபா காயின் 200 ரூபா ஆயிடுச்சு. அந்த 100 ரூபாய் கூட்டினேன், 5050. அப்புறம் அதில் ஒரு 200 குறைச்சேன், 4850. வலைத்தளத்துக்கு போனாலும் அதே விலைக்கு வாங்கி மீண்டும் அதே விலைக்கு நீங்கள் விற்க முடியாது. அதுலேருந்து விலை நீங்கள் அதிகமாக வச்சு தான் அடுத்த ஆளுக்கு நீங்கள் சேல் பண்ண முடியும். 4850 ரூபா என்னோடய ஒர்த்து. சட்டப்படி வலைத்தளத்துப்படி அது லோவான ஒரு வலைத்தளமும் கிடையாது, ஹையான ஒரு வலைத்தளமும் கிடையாது. நம்மளை மாதிரி மிடில் ஃபேமிலிக்கு உரிய ஒரு வலைத்தளம். அதில் தான் நான் எப்பவும் பார்ப்பேன். ரேட்டு கரெக்டாக இருக்கும், கூடவும் இருக்காது குறைவும் இருக்காது. சில இது 2 லட்சம்பா, ஒருத்தன் 10 ரூபாம்பா. இவங்க கரெக்டாக இது 80 ரூபா 90 ரூபா 100 ரூபா 110 ரூபான்னு கரெக்டாக போடுவாங்க. 4850 ரூபாய்க்கு இல்லை நீங்கள் 2000 ரூபாய் குறைச்சிக்கலாம். 2850 ரூபா கொடுங்க. ரேர் மின்ட்டு, ரேர் இயரு, சூப்பர் கலெக்ஷனு, 90% யூஎன்சி காயின்னு, ஒரு அற்புதமான ஒரு காயின்னு. இன்னொரு வசதி கூட செஞ்சு தரலாம். 2850 வேண்டாம், 25 காயினுக்கும் 2500 கொடுங்க போதும். உங்களுக்கு எவ்வளோ விலை குறைக்கணுமோ அவ்வளோ விலை குறைச்சி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. ஆனால் அந்த நாணயத்தை விட இந்த நாணயத்தை அந்த இயர் பிரகாரம் கலெக்ட் பண்ணுறதுலையும் அந்த மின்ட்டு பிரகாரம் கலெக்ட் பண்ணுறதுலையும் ரொம்ப சிரமம் இருக்குது. இப்போ இதெல்லாம் 1 மின்ட்டு காயின் கிடைக்க மாட்டேங்குது. 1992 ஒரே ஒரு மின்ட்டு தான், வேறு மின்ட்டு கவர்மெண்ட்லேயே வெளியிடலை. வெரி ரேராக இருக்குது. யார்கிட்டையும் வாங்கினா சார் வலைத்தளத்தில் 500 விட்ருக்காங்க, நீங்கள் 300 விடுங்க, உங்களுக்கு 200 போதாதா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு பேரம் பேசி அவ்வளோ விலை வச்சுருக்காங்க, வாங்க முடியல. அதுமாதிரி 94 1 மின்ட்டு தான், ஒரு காயின் 600 ரூபா. இந்த 2 காயின் மட்டும் வாங்கணுமானாலும் நீங்கள் 1100 ரூபா வேணும். அந்தளவுக்கு இதுவும் 1 மின்ட்டு தான். வேறு இது மும்பையோ கொல்கட்டாவோ அல்லது நொய்டாவோ கிடையாது.
அப்போ இந்த மாதிரி ரொம்ப ரேர் காயின்களில் வைக்கிற சமயம் மொத்த காயினோட ரேட்டும் நமக்கு கூட வருது. அதனால் இது 4850க்கு நீங்கள் 2850 தாங்கன்னு சொன்னேன். இப்போ அதுலேயும் ஒரு 350 ரூபா குறைச்சிட்டு ஈச் 100 ருபீஸ் போட்டு 25 காயினுக்கு 2500 கொடுத்து வாங்கிக்கோங்க. ஒரே ஒரு செட்டு. ஒரு ரிஸ்க்கான கலெக்ஷனு, குட் கண்டிஷன் கலெக்ஷன். அதான் மெயினு. எல்லாத்துலேயுமே மின்ட்டை உங்கள்கிட்ட தெளிவாக காமிச்சேன். அந்த மின்ட்டுக்காகத்தான் நீங்கள் வாங்கணுமே தவிர மின்ட்டு சரியாக தெரியலைன்னா நீங்கள் என்னிடம் மட்டும் இல்லை, யாரிடம் வேணாலும் வாங்கக்கூடாது. மின்ட்டு தெரியாமல் வாங்கி வச்சு என்ன செய்ய போகிறீங்க? வேஸ்ட். அந்த காயின் வேஸ்ட்டு. அதில் மின்ட்டு நல்லா தெரியணும், இயர் நல்லா தெரியணும், காயின் குட் கண்டிஷனாக இருக்கணும். என்ன விலை வேணாலும் கொடுத்தாலும் வாங்கலாம். நான் உங்களுக்கு இதை ரொம்ப விலை கம்மியாக தான் கொடுக்குறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.